மந்த்ரா பயந்துட்டாங்க, இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. ஸோ இவங்க இப்படிலாம் பேசும்போது அவங்க தரப்புல இருந்து எனக்கு ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் வரும். இவங்க என்னென்ன பேசுறாங்களோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இதெல்லாம் வரும்போது நானும் மனுஷி தானம்மா, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, என் வீடெல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு, என் பீரோவை உடைச்சி என் பீரோல இருந்து 33 சவரன் நகை திருடப்பட்டிருக்கு. 1.5 மாத காலங்கள் வந்து நான் மீடியால பேசாம இருந்த ரீசன் இதுதான். இப்போ கூட வந்து என்கிட்ட வந்து 11 பேருக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 11 பேர் வந்து குற்றம் செய்தவங்க வீட்டை சூறையாடிய 11 பேர் தானா? வந்து ஐடியா கொடுக்குறாங்களாம், உள்ள போன உடனேயுமே அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் அழகாக்கவும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ரீல்வுட் போட்டோகிராஃபியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் புன்னகையில் எங்கள் புகைப்படம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி முன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த 2 மாதங்களா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல நம்மளால வீடியோ போட முடியாம இருந்தது. இதற்கு பல இக்கட்டான சூழ்நிலைகள், நம்ம எதிர்கொண்ட பிரச்சனைகள், இது போன்ற பல காரணங்கள் இருந்தாலும் இன்னொரு பேசப்படுற விஷயம் என்னன்னா, மந்த்ரா பயந்துட்டாங்க, இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க, நம்ம இவ்வளவு பண்ணதுனால பயந்து இதுக்கப்புறம் வீடியோவே வராது, மந்த்ராவை பேச விடாம வாய் அடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் நிறைய வருது. அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்குறீங்கம்மா? இது வந்து நான் யாருக்கும் பதிலடியா நான் கொடுக்க விரும்பல. அதே போல நான் இது வரைக்கும் பேசின வீடியோஸ் அனைத்துலயுமே கூட நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம். யாரோட மனசும் கஷ்டப்படுற மாதிரியோ, யாரையோ கொச்சப்படுத்துற மாதிரியோ, இழிவுபடுத்துற மாதிரியோ அப்படிலாம் நான் எதுலையுமே பேசியிருக்க மாட்டேன். பார்த்துருக்கிற நபர்களுக்கு அனைவருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கெல்லாம் தெரியும், யாரையும் நான் கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேன். பட் அவங்க எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க சரிங்களா. அதாவது நான் இருந்த ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் வந்துட்டு என்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை ஆரம்ப காலத்துலேயே வந்து என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை பற்றின விமர்சனங்கள் வந்து அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில குரூப்புகள்லாம் போட்டு என்னை ரொம்ப அவமதிப்பாகவும் கேவலமாகவும் ரொம்பலாம் என்னை பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பேசினாங்க, என் ஃபேமிலி பேசினாங்க, எல்லாருமே இதெல்லாம் நான் நிறைய சேனல்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க இப்படிலாம் பேசும்போது அவங்க தரப்புல இருந்து எனக்கு ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் வரும். இவங்க என்னென்ன பேசுறாங்களோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இதெல்லாம் வரும்போது நானும் மனுஷி தானம்மா, எனக்கும் சதை, நரம்பு, எலும்பு, ரத்தம் இதுதானம்மா ஓடுது. அப்ப எனக்கும் கோவம் வரும் இல்லைங்களா. அப்ப கூட நான் வந்து ஒரு ஊடகங்கள்ல எந்த அளவுக்கு நாகரிகமா, நானும் ஒரு திருநங்கை தான், எனக்கும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேச தெரியும், தெரியாதுன்னு நான் சொல்ல, பேசுற ஆளே தான். பட் ஆனாலும் ஊடகங்கள்ல நம்ம எப்படி பேசணும், ஒரு நாகரிகமா எப்படி கொண்டு போனோமோ அந்த அளவுக்கு நான் மதிப்பு மரியாதை தான் எல்லாருக்குமே கொடுத்து, அவங்க பேசினதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தும் சரி இப்ப வரைக்குமே சரி பதில் தான் கொடுத்திருப்பேன். அந்த பதில் அழிச்சிட்டு கூட பல முறை கேட்பீங்க, நான் கரெக்டா பேசியிருக்கேன், தவறா பேசியிருக்கேன். அவங்க வந்து என்ன டேன்னு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்க பேரை வச்சு பேசியிருப்பேன். அவங்க திருப்பி டேன்னு கூட நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன், அவங்க பேரை வச்சு கூப்பிட்டு இருப்பேன். ஸோ அவங்க பேசின ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பதில் தான் கொடுத்தேனே கண்டி, மற்றபடி நான் யாரையும் மனசு கஷ்டப்படுறதுக்கோ அவங்க நொந்து நூடல்ஸா ஆகிற அளவுக்குலாம் நான் பண்ணலை சரிங்களா. அதை தான் இப்போ சொல்ல வரேன். நான் வந்து யாருக்குமே பதிலடியா இதை வந்து நான் சொல்லலம்மா. மந்த்ரா வந்து பயந்தேன் பயப்பில்லைன்றது அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, என் வீடெல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு, என் பீரோவை உடைச்சி என் பீரோல இருந்து 33 சவரன் நகை திருடப்பட்டிருக்கு. 1.5 கிலோ வெள்ளி, 5 கொலுசு, அதாவது என்னோட கொலுசு 5 கொலுசு, அப்புறம் ஒரு சின்ன வெள்ளி டம்ளரு இதெல்லாம் இருந்துச்சு. அது மொத்தம் சேர்த்தா ஒரு 1.5 கிலோ. அந்த 1.5 கிலோ கொலுசு நான் வந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோசம் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு 7 லட்ச ரூபாய் காசு எல்லாமே வந்து என்னோட பெட்ரூமில் போயிட்டு
என் பீரோலாம் உடைச்சி எடுத்திருக்காங்க. அது எடுத்ததுக்கு உண்டான வீடியோஸும் ஏற்கனவே நீங்க போட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இப்ப கூட காட்டுற பாருங்க. இதுல பாருங்க, என் பீரோ இது என்னோட பெட்ரூம். என் பீரோ உடைச்சி பீரோக்குள்ள இருந்த நகை டப்பெல்லாம் என்னோட பெட்டுக்கு மேல பாருங்க காலியா கிடக்கு. இதுல இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு பெட்ல தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? பட்டு புடவைகள் எவ்வளவு இருந்துச்சு? பட்டு புடவைங்க நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, சாதாரணமாவே ஒரு புடவை வந்து 1500 ரூபாய் ரேஞ்சில் தான் நான் சாதாரணமாவே கட்டுவேன். அப்பத்துலேருந்தே நான் அப்படிதான். சரிங்களா? எங்கன்னா வெளியே எனக்கு பட்டுல வந்து அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால பட்டு புடவைங்க வந்து எனக்கு ஞாபகமா என்னோட பொண்ணுங்கெல்லாம் அப்போ வாங்கி கொடுத்தது. அப்படிதான். நான் பட்டு புடவைலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். அதுல ஒரு 20-30 புடவைகள் இருந்திருக்கும். அதுல இப்போ ஒரு 4-5 புடவை தான் இருக்கு. மீதி எல்லாம் காணும். ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு. அதே போல நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய சேனல்ஸ்ல நான் பேசும்போது ஒரே ஒரு மூக்குத்தி தொடர்ந்து போட்டிருப்பேன். அந்த மூக்குத்தி வந்து டைமண்ட் மூக்குத்தி. அது அந்த மூக்குத்தி வந்து நான் இன்னைக்கு கழட்டி வச்சிருந்தேன். அந்த டப்பா இருக்கா அந்த மூக்குத்தியில். இப்போ பாருங்க, நான் வேற மூக்குத்தி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மட்டுமே இல்லாம என் வீட்டில் இந்த நம்ம வெளிச்சம் அறக்கட்டளையை வந்து உடைச்சி அந்த ஆபீஸ் டேபிள், கேமரா, நம்மளோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து புதுசா வாங்கியிருக்கோம். ஆமா, இது எல்லாமே புதுசா வாங்கியிருக்கோம். இதுதான் பழைய டேபிள், இதெல்லாம் உடைச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் எல்லாம் 2 கேமரா திருடிட்டு போயிருக்காங்க. நம்ம ஆபீஸ், நம்ம மந்த்ராவின் பார்வையில ஷூட் பண்ண 2 கேமரா திருடிட்டு போயிருக்காங்க. என் வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அதே போல பாருங்க, இது என்னோட கோல்டு ஏதோ ஒரு சேனல்ல வந்து நான் 3 சவரன் தான் நகை நான் வச்சுட்டு இருந்தேன்ற மாதிரிலாம் எனக்கு நியூஸ் வந்தது. ஒரு திருநங்கை வந்து 46 வயசுக்கு வெறும் 3 சவரன் தான் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொன்னா நீங்களா நம்புவீங்களா? ஒவ்வொரு திருநங்கை காதுல கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னு நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்தாலே தெரியுது மேம். நம்ம வெறும் 3 சவரன் தான் வச்சிருந்தா யாருன்னா நம்புவீங்களா? நான் வாங்கின நகைகளுக்கு அனைத்துக்குமே பில். இது லலிதா ஜுவல்லரியில வாங்குனது. நான் வந்து எல்லாமே ஒரு சில பெரிய பெரிய கடைகள்ல தான் வாங்குவேன். எல்லாம் 916 கோல்டு தான் லலிதா ஜுவல்லரியில வாங்குனது. இது ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ். சரிங்களா? இது போல இங்கெல்லாம் போயிட்டு நம்ம பொய் பில் எல்லாம் வாங்க முடியாது. மற்ற ஒரு சின்ன சேடு கடை அங்க எங்கன்னா கூட சொல்லுவாங்க, இது ஏதோ பொய்யில பில்லு வாங்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இதெல்லாம் ஜெயச்சந்திரனுடையது. ஃபர்ஸ்ட்டும் ஜெயச்சந்திரன் காமிச்சேன், இதுவும் ஜெயச்சந்திரன். இது போல இதுவெல்லாம் வந்து ஜிஆர்டி. சரிங்களா? நான் நிறைய எல்லா பில்லுமே இதுல வச்சிருக்கோம். இதுல வச்சுட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஸ்டேஷன்ல கொடுத்துருக்குறோம். இந்த பாருங்க, இது வந்து சில்வருக்கு உண்டானது. சில்வர் போட்டு அதுக்கப்புறம் மேலே பாருங்க கோல்டு, டைமண்ட், கோல்டு, சில்வர் எல்லாத்துக்கும் பில்லு எல்லாமே வச்சிருக்கிறோம். என்னோட 33 சவரத்துக்கு உண்டான பில் இதுல இருக்குது. டைமண்ட்க்கு உண்டான பில் இருக்கு. எல்லாமே கோர்ட்லயும் கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்லயும் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த 1.5 மாத காலங்கள் வந்து நான் மீடியால பேசாம இருந்த ரீசன் இதுதான். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நம்மளோட கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு. ஒரு வழக்கு போகும்போது நம்ம வந்து நடுவுல வந்து மீடியால வந்து எதுவும் பேசக்கூடாது, அது நீதிமன்ற அவமதிப்பாயிடும். அதனால எதுவும் பேசக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக நான் வந்து பேசாம இருந்தேம்மா. அவ்வளவுதான். இப்போ என்னோட வழக்கு வந்து சட்ட ரீதியா கரெக்டா போகுது, கரெக்டா போயிட்டு இருக்கு. எனக்கு இதுல ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இழந்த என்னோட காசு, பணம், நகைகள்லாம் எனக்கு திரும்பி கிடைக்கும். நீதிமன்றம் மூலியமா எனக்கு வந்து எல்லாமே திருப்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதே போல காவல்துறையும் வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்தாங்க. இவங்க ஒரு திருநங்கை தானே, விட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் தட்டி கழிக்காம காவல்துறை வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்து அந்த சைட்ல தப்பு செஞ்சவங்களை அரெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அவங்களே கைது பண்ணாங்க. என்ன கைது பண்ண ரீசன் வந்துட்டு, எனக்கு வந்து லைஃப் த்ரெட்டிங் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு நீங்க சேஃப்டியா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நானும் தனியா எங்க வீட்டுல இருக்க முடியாது இல்லைங்களா, வேற எங்கன்னா இந்த அவ்வளவு சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதுனாலதான் என்ன கைது பண்ணதா எனக்கு அப்போ சொன்னது. சரிங்களா? அது கரெக்டான ஒரு முறை இப்ப வரைக்குமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட வந்து என்கிட்ட வந்து 11 பேருக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 11 பேர் வந்து குற்றம் செய்தவங்க வீட்டை சூறையாடிய 11 பேர் தானே மேம்? ஆமா. அதாவது என் வீட்டுக்குள்ள வந்து
ஒருத்தவங்க வந்து என் வீட்டை அடையாளம் காட்டுறாங்க. என் வீட்டு அந்த பக்கத்துல இருக்கும் வீட்டு வாசல்ல உட்காந்து வீட்டு அடையாளம் காட்டுறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அது இல்லாத ஒரு 11 பேர். அந்த 11 பேர்ல என் வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தவங்க வந்து ஐடியா கொடுக்குறாங்களாம். உள்ள போன உடனேயுமே அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, லைட் எல்லாம் அணைச்சிட்டு கேமராவெல்லாம் உடைச்சிட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து அறுத்தி எடுங்க, எடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் பண்ணணும். அதே போல பண்ணி இந்த மாதிரி ஒரு ரொம்ப சில ப்ரீ பிளான்டா அத ஆமா பண்ணிருக்காங்க. பண்ண இந்த மாதிரியான மெசேஜ்க்கெல்லாம் வந்தது. இன்னொன்னு வந்து இதுல வந்து ஒரு 200 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அந்த 200 பேர்ல ஒரு 10 பேர் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்ற எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம வீட்டுல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் அறுத்து எடுத்து போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டு கேட் வந்து உடைக்க முடியலன்னு சம்திங் தெரியல, உடைக்க முடியலன்னு சொல்லி சைட்ல உடைச்சிட்டு அந்த ஓட்டுக்குள்ள இருந்து வெளியே ஒரு பாத்ரூம் ஒன்று தனியா கட்டியிருப்பேன் திருநங்கைகளுக்கோசம். அந்த சைட்ல இருக்கக்கூடிய உடைச்சிட்டு அதுக்குள்ள ஒரு 10 பேர் உள்ள நுழைஞ்சி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வீடியோஸ்லாம் உங்களாண்ட இருக்கும், போடுங்க. உள்ள வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு 2 ஃப்ரிட்ஜு, 2 கேமரா, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சூறையாடப்பட்டு களவாடப்பட்டு இருக்குது. இதெல்லாம் கூட எடுத்திருக்காங்க. என்னோட கோல்டு இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமா வந்து நம்ம ஸ்டேஷன்ல கொடுத்ததுனால தான் ஒரு சிலரை வந்து கைது பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க தரப்புல இருந்தவங்களே வந்து ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. அந்த 200 பேர்ல ஒரு 8 பேர் வந்து எங்களுக்கு மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது எந்த டைமுக்கு பேசப்பட்டது, இவங்க என்னென்ன பிளான் மொத்தமே வந்து எங்களுக்கு கிடைச்சிது. அதை வச்சு நாங்க வந்து கோர்ட்ல இப்போ வந்து ஸ்டேஷன் போகாம டைரக்டா கோர்ட்லயே நாங்க வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது நம்ம யூடியூப்ல வந்து உட்காந்து அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? அதனால வந்து நான் இந்த 1.5 மாசம் வந்து நான் கவர்மெண்ட் இருந்தேன். ஏமா ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாச்சு, இதுக்கு மேல என்னம்மா, சரிங்களா அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்த வந்து பேசாம இருந்தேன். இதுதான் அதுக்கு உண்டான ரீசனை கண்டு, மற்றபடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல எங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்துல 11 பேர் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர் என் கையில இருக்கு. எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அதாவது சிஎஸ்ஆர் கிடையாது, இது எஃப்ஐஆரே போட்டு என் கையில கொடுத்துருக்காங்க. அந்த 11 பேர்ல ஒரு சிலர் வந்து தலைமறைவா இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் தலைமறைவா இருக்காங்க. ஸோ இந்த 11 பேரை பிடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமாவே சேர்த்து நல்ல சிறப்பாவே பேசலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எங்களது நேயர்களுக்காகவும் என்னோட நல விரும்பிகளுக்காகவும் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. என்னை சார்ந்தவர்களுக்கு நம்பர் கிடைச்சி அவங்க கிட்ட எல்லாம் ஒரு வாட்டியாவது அவங்கள பேச சொல்லுங்க, அவங்கள பார்க்கணும், அவங்க உண்மையில சேஃப்டியா இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் நிறைய ரெக்வஸ்டா கேட்டதுனால தான் இன்னைக்கு இது கூட நான் பண்றேன், பேசியிருக்கிறேன். எனக்கு முழுக்க முழுக்க காவல்துறை மேலேயும் நீதிமன்றம் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, சரிங்களா? ஏன்னா இந்த விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாசம் இருக்கும், ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட சகோதரி நுங்கம்பாக்கம் சோனியா வீட்டுல வந்து சூறையாடப்பட்டாங்க. இது மாதிரிதான் சோனியா வீட்டெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்போ சோனியா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஒருவேளை அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பயத்துல இன்னைக்கு எனக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நடக்காம இருந்திருக்கும். ஸோ எடுக்காததுனால இவங்க எல்லாருமே வந்து அங்கேயே ஒன்றும் பண்ணல, இங்க மட்டும் என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்துல வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து முன்னாடியே எதிர்பார்த்தது, இதெல்லாம் லேட், முன்னாடியே எதிர்பார்த்தது, கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏரியா காவல்துறை வந்து இதை உடனடியாக நம்ம ஏரியா ஸ்டேஷன் ஆய்வாளராக இருக்கட்டும், ஏசி சாரா இருக்கட்டும், டிசி சார் முதல் கொண்டே வந்தாங்க. இந்த இஷ்யூக்கு எல்லாருமே வந்து உடனடியாக தவறு செஞ்சவங்களை அப்பவே ரிமாண்ட் பண்ணாங்க. ரிமாண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்க. இனிமேலும் ஒரு 11 பேரை வந்து ரிமாண்ட் பண்றதுக்கு உண்டான எஃப்ஐஆர் காப்பி என் கையில இருக்கு. அந்த எஃப்ஐஆருக்கு நேற்று கூட நான் வந்து ஸ்டேஷன் போயிருந்தேன். சொன்னாங்க பிடிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, அவங்க பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நான் திரும்ப சொல்றது, காவல்துறையோட
பேச்சுக்காகவும் வார்த்தைக்காகவும் நீதிமன்றத்தோட வார்த்தைக்காகவுமே மட்டுமே தான் கொஞ்சம் நான் சைலண்டாக இருக்கேன்னு கண்டி. மற்றபடி என்னோட வலி வேதனை என்னோட ஆதங்கங்கள் அனைத்துமே எனக்கு கொதிச்சுன்னு தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு திருநங்கையை வந்து யாரோ ஒரு 3வது மனுஷன் இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ வந்து இந்த மாதிரிலாம் சேதப்படுத்திட்டு போயிடல, சரிங்களா? ஒரு திருநங்கையை வந்து ஒரு திருநங்கைகளோட கூட்டமே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னும் போது இதை வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். பொதுமக்கள் கூட நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம், சரிங்களா? ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அதையும் வந்துட்டு நம்ம விஜய் அண்ணா ஆட்சியில அவரோட ஆட்சியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது இதுவும் கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தானே. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, இதுதான் டிவிக்கே ஆட்சி அப்படிலாம் சொல்ல வருவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வச்சு பார்க்கணும். கண்டிப்பா இந்த 11 பேரை வந்து காவல்துறை பிடிக்கிற வரைக்கும் நாங்களும் டைப் பண்ணிட்டு தான் இருப்போம். அவங்கள பிடிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் என்னோட இழப்புக்கு உண்டான நஷ்டஈடு எனக்கு கோர்ட் வாங்கி தரும்ன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நம்ம நேயர்களுக்கும் நமக்கும் பல விஷயங்களை நம்ம ஊடகத்துல பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிமா. இப்போ நான் பேசியிருக்கிற இந்த காணொலியில வந்து ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். நான் யாரோட மனசும் புண்பற்ற மாதிரியோ யார் மனசும் பாதிக்கிற மாதிரியோ நான் பேசல. இப்போ நான் பேசியிருக்கிறது அனைத்துமே வந்து என்னோட பாதிப்புகளை மட்டுமே தான் நான் என்னோட சேனல்ல வெளிக்காட்டியிருக்கிறேன். என்னோட வீடு எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு, என்னோட பொருட்கள்ல எவ்வளோ பாதிச்சிருக்கு, என்னோட கஷ்டங்கள்லாம் களவாளி திருடப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் என்னோட சேனல்ல பேசியிருக்கிறேன். நான் மற்றவங்களை யாரை பற்றியுமே இதில் பேசலைன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கும் வந்து குற்றம் குறை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு நான் பொறுப்பல்லன்றது தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்க்குற திருநங்கை மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு திருநங்கை வீடு ஏறி ஒரு திருநங்கை வீடை சேதப்படுத்தினால் அந்த திருநங்கை எந்த அளவுக்கு மனம் உடைவாங்கன்றதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கிறேன். நம்ம சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் அழகாக்கவும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ரீல்வுட் போட்டோகிராஃபியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் புன்னகையில் எங்கள் புகைப்படம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மாங்கல்ய தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுயதொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி உமன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.